ஹலோ! நான் உங்களுடைய மந்த்ரா. இன்னைக்கு நாம கேட்க இருக்கிறது, லேயா சாஜன் எழுதிய "எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுயிரே". வாங்க, கதைக்குள்ள போலாம். எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுயிரே. அத்தியாயம் 3. வினயும் கார்த்திக்கும் லியாவின் பின்னால் ஓட, பாட்டி நடப்பதால் லியாவின் அலறல் சத்தம் அந்த சத்தத்தில் நிசப்தமானது. கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்து என்று அழுது கொண்டே ஓடியவள் ஹீல்ஸ் போட்டு இருந்ததால் கால் தடுக்கி விழுந்து விட்டாள். அவசரமாக கீழே குனிந்து காரில் அணிந்திருந்த ஹீல்ஸை கழற்றி எறிந்தவள் ஓட எத்தனிக்க, அவள் பின்னால் வந்த கார்த்திக் அவள் ஆடையை பிடித்து இழுத்திருந்தான். அவள் அணிந்திருந்த கவுனன் ஜிப் கலன்று பாதி துணி அவன் கையோடு வந்துவிட்டது. "என்ன விடு" என்று அவனை தள்ளிவிட முயன்றவளை அவன் கைக்குள் கொண்டு வந்தான் அவன். ஏண்டி, ஒரு போட்டோ எடுத்ததுக்கு அன்னைக்கு அவ்வளோ திமிரு காட்டேன். இன்னைக்கு முழுசா பார்க்க போறேன். என்ன பண்றேன்னு பார்க்கலாம் என்று அவளை பிடித்து இழுத்து வினயிடம் தள்ளிவிட்டான் கார்த்திக். வினய் அவளை தூக்கிக் கொண்டு அவளுடைய அறையை நோக்கி நடந்தான். அவள் அறைக்குள் சென்று அவன் கதவை தாளிட முற்படும்போது, அவனிடமிருந்து எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்று அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தவளின் கண்களுக்கு அந்த அறை நுழைவாயில் இருந்த மேசை மேல் புது இடம் பாதுகாப்பிற்காக இருக்கட்டும் என்று அவள் வைத்திருந்த பெப்பர் ஸ்ப்ரே பட்டது. உடனே அவள் அவன் பிடியில் இருந்து திமறி எப்படியோ விடுபட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் வினயின் முகத்திலும் அவன் பின் நின்ற கார்த்திக்கின் முகத்திலும் அந்த ஸ்ப்ரேயை அடித்தவள் இருவரையும் தள்ளிவிட்டு ஓடினாள். கண்களிலும் நாசியிலும் எரிச்சல் தாங்க முடியாமல் இருவரும் நிலத்தில் விழுந்து கதறினார்கள். அப்போது பாத்ரூமில் இருந்து வெளியே வந்த தீபக் இவர்களின் சத்தத்தை கேட்டு, என்னாச்சுடா, விழுந்து கிடக்குறீங்க? அவளை எங்க என்று கேட்க, பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடுறாடா, அவளை முதல்ல போய் புடி என்று கார்த்திக் கத்தினான். லிப்டுக்குள் புகுந்தவள் பதட்டத்தில் என்ன செய்கிறோம் என்று செய்வதறியாது தாறுமாறாக லிப்டின் பட்டன்களை அழுத்தினாள். அவள் பின் விரைந்த தீபக் லிப்ட் கதவு மூடுவதற்குள் லிப்டுக்குள் புகுந்து விட்டான். எங்க ஓடுறடி என்று அவள் கன்னத்தில் பலார் என்று அறைந்தான் அவன். தீபக்கை கண்டவள் அவனும் அவர்களின் கூட்டா என்று அதிர்ச்சியில் வெளிவிரித்தவள், "ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க" என்று அவன் காலை பிடித்து கெஞ்சினாள். தன் மானத்தை காக்க அவன் காலில் கூட விழ தயங்கவில்லை அவள். அவ்வளோ ஈஸியா உன்னை விட முடியாது டார்லிங் என்றவன், வை ஆர் யூ மேக்கிங் திஸ் டூ ஹார்ட்லியா? நாங்க கூப்பிடுறப்பெல்லாம் வரேன்னு சொல்லு, உன்னை கஷ்டப்படுத்தாம விட்டுடுறோம் என்று அவன் சொல்ல, வெகு இயல்பாக படுக்கைக்கு அழைப்பவனை, அதுவும் மூவருடன் படுக்கையை பகிர சொல்பவனை பார்க்க பார்க்க பெண்ணவளுக்கு ஆத்திரமும் அழுகையும் போட்டி போட்டு கொண்டு வந்தது. "சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா?" என்று அவனை தீ பார்வை பார்த்தவள் அவன் கன்னத்தில் பலார் என்று அறைந்திருந்தாள். அவளுடைய செயலில் ஆத்திரம் அடைந்த தீபக் அவள் தலைமுடியை பிடித்து இழுத்து அவள் தலையை லிப்ட் கண்ணாடியில் ஓங்கி அடித்தான். அவளுடைய நெற்றி வெடித்து ரத்தம் வழிந்தது. அவள் ஆடையை பிடித்து அவன் இழுத்ததில் அவள் உள்ளாடை வரை வெளியே தெரிய கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டி அவள் மானத்தை காத்து கொண்டு கீழே விழுந்தவளின் வயிற்றில் மாறி மாறி கால்களால் எத்தினான் அந்த மனித உருவில் இருக்கும் மிருகம். வேதனை தாங்க முடியாமல் துடித்து போய்விட்டாள் பெண்ணவள். உதிரம் அவள் ஆடையை நனைத்தது. அதை பார்த்து அதிர்ந்தவள், இப்போது சரிந்து விட்டால் நம் கற்பை மொத்தமாக சூறையாடி விடுவார்கள். ஜானவிக்காவது உயிரோடு இருக்க வேண்டும் என்று தன்னிடமே மாறி மாறி சொல்லிக் கொண்டவள் வலியை பொறுத்து கொண்டு மனதை திடப்படுத்தி கொண்டாள். அவன் அசந்த நேரத்தில் அவனுடைய காலை பிடித்து இழுத்து அவனை கீழே தள்ளியவள் அவன் உயிர் நாடியில் அவளால் முடிந்த மட்டும் எட்டி உதைத்தாள். அந்த எதிர்பாரா தாக்குதலில் நிலை குலைந்து போனான் தீபக். வழியில் அவன் கண்கள் இருட்ட, உன்னை கொல்லாம விடமாட்டேன்டி என்று கத்தியவனின் முகத்தில் உமிழ்ந்து விட்டு 9ஆம் தளத்தில் நின்ற லிப்டை விட்டு வெளியே விழுந்தாள் பெண்ணவள். எஞ்சி இருந்த ஆடையை வைத்து பெண்மையை மறைத்து கொண்டு 9ஆம் தளத்தின் காரிடரில் அங்கும் இங்கும் ஓடினாள் பாவையவள். அவளுக்கு கொடுத்த மயக்க மருந்தின் வீரியம் கூடியதால் தடுமாறியவள் கீழே விழுந்து எழுந்து ஓடினாள். உயிரை கையில் பிடித்து கொண்டு ஒவ்வொரு அறை கதவுகளையும் தட்டினாள். கதவுகளின் கைப்பிடிகளையும் பிடித்து திறக்க முயன்றாள். கடைசியாக ஒரு அறை கதவை திறக்க முயன்றவள் கதவு திறந்து இருப்பதறியாது அதன் கைப்பிடியை பிடித்து தள்ளியவள் அப்படியே உள்ளே போய் தொப்பென்று விழுந்தாள்.
விழுந்தவள் உடனே எழுந்து கதவை அடித்து சாத்தி அதை தாளிட்டாள். பயத்தில் முதுகு தண்டுகள் சில்லிட்டு உடலே நடுங்க இருந்தவளுக்கு பதட்டத்தில் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. அவனிடம் இருந்து தப்பித்து விட்டோம் என்பதை உணர்ந்தவள் வாயை கைகளால் மூடி கதறி அழுதாள். ஆடை கிழியப்பட்டு அலங்கோலமாக இருந்தவள் லேசாக தெரிந்த அந்த வெளிச்சத்தில் வாசல் அருகே இருந்த மேசை மேல் கிடந்த சட்டையை எடுத்து அணிந்து கொண்டு அவள் பெண்மையை மறைத்து கொண்டாள். சுற்றி முற்றி பார்த்தவளின் கண்களுக்கு இருளை தவிர ஒன்றும் தெரியவில்லை. அவள் கண்கள் மயக்கத்தில் தானாக மூடிக்கொள்ள, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று முணங்கியவாறே நடந்தவளின் பாதங்களை கீழே சிதறி கிடந்த கண்ணாடி துண்டுகள் பதம் பார்த்தது. சுருக்கென்று வலிக்கவும் நிலை தடுமாறியவள் அருகே இருந்த மெத்தையில் அப்படியே மயங்கி சரிந்தாள். லிப்டில் இருந்து வெளியே வந்த தீபக்குக்கு அவள் எங்கு போனாள், எந்த அறைக்குள் நுழைந்தாள் என்று தெரியாமல் போக அவன் செய்வதறியாது அங்கேயே நின்று கொண்டே இருந்தான். மற்ற தளங்களை ஒப்பிடும்போது அந்த தளம் பார்ப்பதற்கே வேறு விதமாக இருந்தது. எங்கு திரும்பினாலும் அலங்கார விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. அவன் அவைகளை பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு அறையில் இருந்து வெளியே வந்த சர்வீஸ் பாய், எக்ஸ்கியூஸ் மீ சார், டு யூ நீட் எனி ஹெல்ப் என்று அவனிடம் கேட்க, ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் ரூமை தேடி வந்தேன். கால் பண்ண அவன் எடுக்க மாட்டேங்கிறான். அதான் நானே ஒவ்வொரு ஃப்ளோரா அவனை தேடிட்டு இருக்கேன். என்று எதையோ சொல்லி தீபக் மழுப்ப, சார், ஐ திங்க் யூ ஆர் சர்ச்சிங் இன் த ராங் ஃப்ளோர். 7th, 8th and 9th floor is for VIPs. இங்க அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரோட ரூமுக்கும் போக முடியாது சார் என்று அவன் சொல்ல, என்னது என்று அதை கேட்டு அதிர்ந்த தீபக் அதை அவனிடம் வெளிக்காட்டிக் கொள்ளாமல், ஓ சாரி எனக்கு தெரியாது என்றான் நல்ல பிள்ளையாக. ரிசப்ஷன்ல போய் கேட்டீங்கன்னா they will guide you சார் என்று சொல்லிவிட்டு சர்வீஸ் பாயும் அவ்விடம் விட்டு சென்றான். அதற்கு அவனிடம் சரி என்பதைப் போல் தலையசைத்த தீபக், இந்த எங்க போய் தொலைஞ்சா என்று கோபத்தில் கால்களை நிலத்தில் உதைத்தான். அப்போது தூரத்தில் வந்து கொண்டு இருந்த வேறொரு சர்வீஸ் பாயை பார்த்தவன், இனிமே இங்க இருந்தா சரிப்பட்டு வராது என்று நினைத்தவன் அவனுடைய நண்பர்களிடமே திரும்பிச் சென்றான். என்னடா சொல்ற என்று தீபக் சொன்ன அனைத்தையும் கேட்டு வினயும் கார்த்திக்கும் ஒருவரையொருவர் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டார்கள். மொத்த ஃப்ளோர்லலாம் அவளை தேடினியா என்று வினய் கேட்க தீபக் அதற்கு இல்லை என்று தலையசைத்தான். அவ எங்கயாவது மயங்கி கிடக்க போறா. வேற யாராவது பார்த்து ப்ராப்ளம் ஆறதுக்கு முன்னாடி வா, நம்மளே அவளை தேடி கண்டுபிடிப்போம் என்றவன் ஒவ்வொருவரையும் வெவ்வேறு தளத்திற்கு சென்று தேட அனுப்பியவன் அவனும் அவளை தேடிச் சென்றான். ஆனால் அவளை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போ அவ அந்த விஐபி செக்ஷன்ல தான் ஏதாவது ஒரு ரூம்ல இருப்பா என்று கார்த்திக் சொல்ல, டேம் இட், உன்னை யாருடா அவளை ரத்தம் வர்ற அளவுக்கு அடிக்க சொன்னா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பெரிய ப்ராப்ளம் ஆக போகுது பாரு என்று தீபக்கை கடிந்தான் வினய். சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளுக்கு மயக்கம் தெரிய காலையில ஆயிடும். மித்த யாரும் அவ மயங்கி கிடக்கிறத பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றதுக்குள்ள நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்புறம் மித்த ட்ரேசஸ் எல்லாத்தையும் அழிச்சிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க என்று இருவரையும் பார்த்து தீபக் கேட்க, அதற்கு மற்ற இருவரும் நீ சொல்றத போலவே பண்ணி தொலைகிறோம் என்று ஆமோதித்தார்கள். ஓகே, நம்ம நாளைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ல ஊருக்கு கிளம்புறோம். லியாவோட பாஸ்போர்ட், அவளோட ஐடி கார்டு, அவளோட லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. போற வழியில எல்லாத்தையும் எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போவே எல்லா திங்ஸையும் பேக் பண்ணுங்க. நான் போய் நம்ம கிஷோர்ட்ட லியா எங்க போனான்னு சிசிடிவில அவனை பார்க்க சொல்றேன். நீங்க எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னோட ரூம்ல வெயிட் பண்ணுங்க என்று செய்ய வேண்டியதை சொன்னான் தீபக். நீ சொல்றதெல்லாம் சரிடா, ஆனா அவ மயக்கம் தெரிஞ்சோன்னு நம்மளெல்லாம் காட்டி கொடுத்துட்டானா என்ன பண்றது? முதல்ல அவ உயிரோட தான் இருக்காளா இல்லைன்னா நீ அடிச்ச அடியில செத்துட்டாளான்னு வேற தெரியலையே என்று பயத்தில் கதறினான் கார்த்திக். மச்சான், நம்ம கையில பணம் இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அத்தோட இந்த ரிசார்ட் பொலிட்டீஷியன்ஸோடது. மோஸ்ட்லி அரசியல்வாதிகளும் அவங்களோட அல்ல கைகளும் பினாமிஸும் தான் இங்க ப்ராஸ்டியூட்ஸோட தங்கி இருந்து என்ஜாய் பண்ணுவானுங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிட்டுனா அவனுங்களே மேட்டர் வெளியே வராம மூடி மறைச்சிருவானுங்க என்று நீளமாக அவனுக்கு விளக்கினான் தீபக். டேய், ஈவெண்ட்ல நம்ம ஏன் கலந்துக்கலன்னு ஆஃபீஸ்ல கேட்டா நம்ம என்னடா சொல்றது என்று தீபக் கேட்க, டேய் யாருடா நீ? அவன் அவன் என்ன ஆகுமோன்னு டென்ஷன்ல இருக்கான். நீ என்னடானா இப்படி கேள்வியா கேட்டு உயிரை வாங்குற?
அதெல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம். நீ போய் நிவிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி அவளையும் கிளம்ப சொல்லு என்று வினய் கார்த்திக்கை துரத்த, போச்சா அப்பவே ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு என் இன்ட்யூஷன் சொன்னுச்சு. இப்போ எல்லாரும் மொத்தமா அப்போ கம்பி என்ன போறோமா? என்று கார்த்திக் சொன்னதை கேட்டு பதறினாள் நிவி. நிவி அதை பத்திலாம் நம்ம ஒன்றும் கவலைப்பட வேணாம். நம்ம மாட்ட மாட்டோம். நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு தீபக் ரூமுக்கு வந்துரு என்றான். கொஞ்ச நேரத்தில் கிஷோரிடம் பேசிவிட்டு அறைக்கு வந்த தீபக், எல்லாம் ஓகே, வாங்க கிளம்பலாம் என்று மற்ற மூவரையும் அழைத்து கொண்டு கிளம்பினான். இங்கு சாஜனோ அரை தூக்கத்தில் இருந்தவன் கண்களை மூடிக்கொண்டே மெத்தை மேல் இருந்த அவன் அலைபேசியை தேடி எடுத்து அலாரத்தை அணைத்துவிட்டு எழுந்தான். கட்டிலின் அருகில் இருக்கும் நைட் லாம்பை போட்டவன் அவன் கண்ட காட்சியில் அதிர்ச்சியில் உறைந்தே போய்விட்டான். ஹலோ சொந்தங்களே, கதை எப்படி போகுது? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வாரத்துல இருந்து எல்லா ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டேஸ்ல ரெகுலரா நம்ம சேனல்ல இந்த கதை அப்டேட் ஆகும். Until then, stay tuned.